செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் இங்கே நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையை ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து இந்த புதிய வாரத்தில் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கத்த எங்களை கொடுத்து எங்களை நேர்வழியாக நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்து எங்கள் கடன்கள் எல்லாம் அகற்றி எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மை நாளை கிருபை நாள் முடி சுற்றினதாக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை, தேவத்திற்கே மகிமை என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திரண்டு விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி நிற்க பலனில்லை ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன என்று யோசுபாத் கதறது போல நாம் கதறுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டம், பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், கடன், வறுமை, இவற்றிலிருந்து நான் வெளியே வர முடியல என்று கதறுகிறோம். ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். அந்த யோசுபாத் ராஜாவுக்கு உதவி செய்தது போலவே எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை துதித்து பாடி இருக்கிறோம். வசனத்தை தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வீரார். ஆண்டவரே, தாவீதோடு இருந்த ஆண்டவர், தாவீதை ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவனை அரியணையில் அமர வைத்தவர் என் ஆண்டவர்.
எங்களையும் அப்படியே மாற்றி அழகு பார்ப்பீராக. தானியேலை ஆசீர்வதித்தேன் ஆண்டவர். தானியேலின் தேவனாகிய நீர் தானியேலை படிப்படியாக உயர்த்தி சிங்காசனத்தில் அதிகாரியாய் வைத்தபடினாலே அதே போல எங்களையும் வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எசேக்கியாவின் வியாதி அது மரணத்துக்கு ஏதுவாக இருந்த போதும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த போல எங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் வியாதியை நீக்கி 15 ஆண்டுகள் மேலே கூட்டி கொடுப்பீராக. கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று பவுலை பார்த்து சொன்னது போலவே அந்த முள்ளை எங்களிலிருந்து எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதி. யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுடைய துன்பத்துக்கு பிறகு தந்தது போல எங்களுக்கும் தந்த ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய வாரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபித்து இந்த வாரத்தை துவங்கலாம். மறுபடியும் மார்க் சாப்டர் 3 verse 1. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சும்மின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்தார். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அடிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். அவருடைய இருதய கடின நிமித்தம் அவர் வெசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கை போல சுஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த முதல் வசனத்திலே முதல் வார்த்தையே மறுபடியும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பழக்கம், அவருடைய இறைப்பற்று, ஆண்டவர் கர்த்தர் மீது வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியம், ஆலயத்தின் மீது வைத்திருந்த வைராக்கியம். அவரே சொல்வார்ல, என் ஜெப ஆலயத்தின் மீது எனக்கு இருக்கிற வைராக்கியம் என்னை பற்றி எரிய பண்ணுகிறது என்று சொல்லி இந்த முதல் வார்த்தையை நான் இப்படி விளங்கிக் கொள்கிறேன். அவர் 33 ஆண்டு காலம் அந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு ஓய்வு நாளை கூட அவர் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டார். ஒரே ஒரு ஓய்வு நாள் கூட. அங்க இருக்கிற ஜெப ஆலயங்கள் எல்லாவற்றிலும் அவர் பிரவேசித்து ஒன்று வசனம் கேட்டிருப்பார். அப்புறம் 30 ஆண்டுகளில் அவருடைய 30வது வயதில் ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஒருவேளை அவரை பேச அனுமதித்திருந்தால் அவர் பேசியிருப்பார். இங்க நிறைய இடங்களிலே அவர் உபதேசம் பண்ணினார், பிரசங்கித்தார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை என்னன்னா, என் ஆண்டவரை போல நாமும் மாற வேண்டும். நம் ஆண்டவரை போல எப்போதுமே ஆலயம் செல்வதில்லை. நாம் சுணுக்கம் காட்டக்கூடாது. ஐயோ எனக்கு முடியல, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ அந்த ஊழியர் வராரு, எனக்கு அவசியம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன், நான் வீட்டிலே பார்த்துட்றேன், நான் லைவ்ல பார்க்குறேன், நான் மொபைலில் பார்க்குறேன், சண்டே ஒரு நாள் மாத்திரம்தான் எனக்கு லீவு, நல்லா தூங்கணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அது தவறான பழக்கம். ஆலயம் செல்லனா, ஆலயத்துக்கு நீங்கள் லீவ் போடுவீங்கன்னா பரலோகத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் வாரந்தோறும் என் தேவனை சந்திக்க நாம் ஆலயத்திற்கு போக வேண்டும். இது கட்டளை, இதுதான் பிரமாணம்.
இது நம் வாழ்க்கையில நிச்சயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் அண்ட் ரெகுலேஷன். நீங்க வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கும் ஆலயத்திற்கு போகாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் நிதானிச்சு உக்காந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் இதை சொல்றாருன்ட்டு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு ஓய்வு நாளை கூட அவர் மிஸ் பண்ணதாக சரித்திரமே இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ட், அவர் சிலுவையில வெள்ளிக்கிழமை அவரை அறைந்து கொன்று போடுகிறார். சனிக்கிழமை எங்க இருந்தார் என்ற கேள்வி எல்லோருக்கும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு எழும்புகிறார். இப்போ ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு சனிக்கிழமை தான். அது உங்களுக்கு தெரியும்ல. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்படிதான் இன்னுமா அனுசரித்து வருகிறாங்க. ஆனா நாம தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை ஓய்வு நாள் மாற்றிட்டோம், ஓய்வு நாளாக மாற்றி விட்டோம். ஆனா யூதர்களுக்கு ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான். அன்றுதான் அவங்க எல்லாரும் ஓய்ந்திருப்பாங்க. ஜெப ஆலயங்களுக்கு போவாங்க, எருசலேம் தேவாலயங்களுக்கு போவாங்க, பிரசங்கங்களை கேட்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ப்ரேயர் பண்ணுவாங்க. வேலிங் வால்லாம் இருக்கு ஜெருசலேம்ல, அதிலெல்லாம் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடுவாயாக. 10 கமாண்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான கமாண்ட்மெண்ட் அது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடுவாயாக. அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்னல, ஆண்டவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை. இப்போ விளங்கி இருக்கும். அவர் சனிக்கிழமையும் அவர் பாதாளத்துக்கு சென்று அங்கிருக்கிற அந்த பழைய ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அன்னைக்கும் அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. அதன் பிறகு சண்டே அவர் உயிரோடு எழுந்தார். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால நாம வாழ்க்கையில ஒண்ணு மாத்திரம் நீங்க கத்துக்கோங்க. எங்க ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும்னா, எங்க அற்புதம் ஆரம்பிக்கும்னா, எங்க அதிசயம் ஆரம்பிக்கும்னா, எங்க மகத்துவம் விளங்கும்னா, எங்க நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படும், நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும், நம்மளுக்கு சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், நம்முடைய வியாதிகள் எல்லாம் குணமாகும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வரும். எந்த இடத்துல துவங்கும், அவர் நேர் வழியா எந்த இடத்துல இருந்து தொடங்குவார், எந்த இடத்துல குழந்தை பேர் பெற பண்ணுகிறவராகிய ஆண்டவர் பெற செய்கிற இடம் இது என்று நான் உங்களுக்கு சொல்லணும்னா அது தேவ ஆலயம். அதனால தேவ ஆலயத்திற்கு போவத நாம அந்நிய காரியமா எண்ணக்கூடாது. வேதவசனத்தை நீங்க அந்நிய காரியமா எண்ணக்கூடாது. அதே போல ஜெப ஆலயத்திற்கு, தேவ ஆலயத்திற்கு போவத நீங்க அந்நிய காரியமா எண்ணவே கூடாது. அது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உபதேசம். தயவு செய்து அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எப்படியாவது முயற்சி எடுத்து இனி வருகிற காலங்களில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு ஒரு ஜெப ஆலயத்தையும் அல்லது ஒரு வீக் கூட அவர் ஜெப ஆலயத்திற்கு போகாமல் இருந்ததில்லை. நம்ம இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் சிநேகிதர்கள், இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்கள் பெற வேண்டும் அப்படின்னு நாம விரும்பினா நம்ம அவரை போலவே மாறணும். அவர் செய்த காரியத்தை நாமும் செய்யணும். ஜெப ஆலயத்துக்கு போறது அவருக்கு ரொம்ப விருப்பம். ஜெப ஆலயத்தில் தான் நிறைய அற்புதங்களை அவர் செய்தார். இங்க ஒரு அற்புதத்தை ஜெப ஆலயத்துல அவர் செய்கிறார். நீங்க கேட்பீங்க, நான் ஜெப ஆலயத்துக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லையா சர்ச்சுக்கு, ஏன்னா அங்க பயங்கரமான பாலிடிக்ஸ். எஸ், பாலிடிக்ஸ் இயேசுவின் காலத்திலும் இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாராரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். நல்லா நீங்க வாசித்ததுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இயேசுவோடு சென்ற 12 பேர், இயேசுவோடு சென்ற 12 பேர். அங்க அவருக்கு விரோதமாய் இருந்த, அவரை குற்றம் சாட்டலாம் என்று நோக்கமாய் இருந்த சிலர் அவனை சுகமாக்கினா அவனுக்கு சுற்றம் சாட்ட வேண்டும் இருந்த பரிசேயர், அதோட எரோதியாரோட
கூட ஆலோசனை பண்ணினார்கள் அப்படின்னு 7வது வசனத்துல வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய், ஏன் உங்களுக்கு விரோதமாய், ஏன் உங்களுக்கு விரோதமாய் என்று சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. இந்த சும்பின கையுடையவன் சுகமாக்கப்படக்கூடாது என்று ஒரு சார். எப்படி அது ஒரு ஹியூமன் டெண்டன்சி கவனிங்களேன். ஒரு ஹியூமன் அன்பு கூட இல்லை. ஒரு சராசரி மனித சுவாபம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு. எங்க சபையில் இருக்கு. மனித உணர்ச்சி இல்லாத, அன்பு இல்லாத ஒரு சந்ததி சர்ச்சில் இருந்துதான் ஆகும். அதை நான் இங்க மாற்றவே முடியாது. அது அவங்க ஜீன்ல இருந்து வருது. அது பரிசேயர் ஜீன், ஏரோதியாளின் ஜீன், அது சதுசேயரின் ஜீன், அது குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுடைய ஜீன், அது எப்ப பார்த்தாலும் ஊழியர்கள் மீது குறை சொல்லுகிற ஒரு ஜீன். அது நான் ரொம்ப பாலிடிக்ஸ் உள்ள போக விரும்பல. தயவு செய்து அங்க அப்படிதான் இருக்கும். அங்க கள்ளத்தனம் இருக்கும், அங்க கள்ள உபதேசங்கள் இருக்கும், இவை எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதை பார்த்துட்டு நான் ஆலயத்திற்கே போக மாட்டேன்னு சொல்வது என்பது தவறு. தவறு. நிச்சயம் நாம ஆலயத்திற்கு சென்று ஆக வேண்டும். இத முதல்ல மனதில் எழுதுங்க. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஊழியக்காரன் அவன் கணக்கு உபயோகிக்க வேண்டும். பாலிடிக்ஸ் பண்றவன் அவன் கணக்கு உபயோகிக்கப்பட வேண்டும். யாரோ பொறாமையில பேசுறாங்க, அவங்க குற்றம் சாட்டுறாங்க, அவதூறு பேசுறாங்க, அவதூறு பரப்புறாங்க, குழப்பத்தை விளைவிக்கிறாங்க, பிரச்சனைகள் பண்றாங்க, பிரிவினை ஏற்படுத்துறாங்க, ஏற்ற தாழ்வுகளை அவங்க பார்க்கிறாங்க, உண்டாக்குறாங்க, நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க என்று வரும் பொழுது கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். நீங்க சும்மா இருங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நியாயம் தீர்க்க நம் கைகளிலே அதை எடுத்துக்கொள்ள நம்மை நியாயாதிபதியாக கர்த்தர் வைக்கலாம். ஆனா ஒண்ணு செய்யலாம், ஜெபிக்கலாம். ஒண்ணு செய்யலாம், தப்பு இருந்தா நேரடியாக கேட்கலாம். தவறு இருந்தால் அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த கூற்றை நான் நிச்சயம் அனுமதிக்கவே மாட்டேன். நம்ம கண்டிப்பாக ஆலயத்திற்கு போக வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 சாரார், 4 சாரார், 4 குரூப்பு, 3 குரூப்பு அப்படி இருந்தது போலவே இங்கேயும் ஒரு 3 groups ஆஃப் பீப்புள் அங்க இருந்தாங்க. பாவம் அது எளியவனாகும். நம்மளா என்ன நினைச்சுவோம்னா, ஒருவேளை ஒரு நானா இருந்தா அவன் நல்லா ஆயிட்டோம், அதுல ஏன் நான் தடுக்கணும், நான் அதுக்கு ஏன் தடையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கலாம், நீங்களும் நினைக்கலாம். ஆனா ஒரு சாரார் அப்படி இல்லை. அவன் நன்மை பெற்றுவிடக்கூடாது, இவன் நன்மையை பெறக்கூடாது, இவனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது, இவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கவே கூடாது, அற்புதங்கள் செய்யக்கூடாது, திருமணம் நடக்கக்கூடாது. ஐயோ, அவ்வளவு வன்மம் வைத்து எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். கல்யாணம் எப்படி இவங்க ஏஞ்சி நின்று பேசுறாங்க நான் பார்க்குறேன். இப்படி வைராக்கியத்தோடு செயல்படுகிற ஒரு கூட்டம். நான் இன்னைக்கு இதை பற்றி பேச வேண்டும் என்று கூட தோன்றவே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் எழுதி வைத்தேன். ஆனால் ஆவியானவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதனால பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு போறீங்கல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக ஆண்டவர் நிறைய காரியங்களை அவருடைய ட்ரெஷரில் வச்சிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் ஏற்ற சமயத்துல எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்களை ஒரு போதும் அவர் வெறும் கையோடு கூட அவர் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டார். சர்ச்சில் இருந்து நான் எழுதி தரேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சோமண்டு. இங்க நோக்கமா இருந்தார்கள். ஏன் ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்யணும் அப்படின்னு நோக்கமா இருந்தாங்க. நம்முடைய நோக்கம்லாம் எதுவாக இருக்கணும்னா, அவனை குற்றம் சாட்டுவதில் அல்ல, நாம் மற்றவர்களுக்கு நன்மை பெற்று கொடுப்பதிலே நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். அவனுக்கு நல்லாகணும். நம்ம சர்ச்சுக்கு வந்தா கூட, ஐயோ எத்தனையோ பேர் இங்க குழந்தை இல்லாமல் இருக்கு, அவங்கள நீங்க ஜெபம் பண்ணணும். எத்தனையோ பேர் திருமணம் ஆகலை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்.
எவ்வளவு பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்க வைராக்கியம் ஜெபம் அப்படிதான் இருக்கணும். உங்க குடும்பத்திற்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல உங்க குடும்பத்துக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே அந்த 1.5 மணி நேரமும் ஜெபத்தோடு எல்லாருக்காகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி, பேரை சொல்லி, மனதிலே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதம் வருகிற பொழுது போய் அவங்க சந்தோஷத்துல பங்கு பெறுங்க. நான் இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எதிர்பார்த்து காத்திருந்தேன், கர்த்தர் நல்லது செய்தார். எவ்வளவு அழகான ஒரு காரியம்ல. இந்த மனுஷன் சுகமாவதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் சபிக்கப்பட்ட கூட்டம் இல்ல. நிச்சயமாக அந்த கூட்டம் நல்லாவே இருக்காது. நல்ல கவனிங்க. ஆனா யாரெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தை கர்த்தர் அவர் கடைசி நாளிலே அவர் ஆசீர்வாதத்தை தந்து எழுப்புவார். இங்கு நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எழுந்து நடுவே நில் என்றார். ஆங்கிலத்துல கம் அப்படின்னு வரும். வா, எழுந்து நடுவே நில். இது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது. என்ன குற்றச்சாட்டு? ஓய்வு நாள்ல நீங்க வேலை செய்ய கூடாது. அடுத்து இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து அதுக்கு மாறா அவர் சொல்றாரு. இந்த வசனத்தை வாசினா உங்களுக்கு தெரியும். 4ஆம் வசனம், அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது, ஜீவனை காக்கணும், அழிக்கக்கூடாது, இதுதான் நியாயம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஓய்வு நாளில நான் நன்மை செய்யும்படியாகவே வந்தேன், நன்மையும் கிருபையும் தொடர்கிற நாள் அது. ஆண்டவர் பற்றி நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நமது வலது பக்கத்திலே நமக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் நிலவிலே நிலவாகிலும் உங்களை செய்த 24 மணி நேரம் 24/7 365 நாட்களும் அவர் ரெஸ்ட் எடுக்காம நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஓகே, அவர் நம்மை நன்மையை செய்து நம் ஜீவனை காக்கிறவராக இருக்கிறார். நீங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து, ஜீசஸ் நீங்க ஓய்வு நாள்ல ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க வேலை செய்யக்கூடாது. அது முடியுமா? அது அவருடைய ஊழியமா அல்ல. அவர் கண்டிப்பா வேலை செய்வார். இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். ஓய்வு நாளில அவங்க ஒரு ஆளை பார்க்கறாங்க. அந்த ஆள் வாலிபனாக இருக்கிறான். ஆனா அவனுடைய கை சுத்தமாக வேலை செய்யல, சூம்பின கையுடையவனாக இருக்கிறான். இப்போ இந்த கையை வேலை செய்ய வைப்பது சரியா தவறா? யோசிச்சு சொல்லுங்க. வேலை செய்யக்கூடாது என்று இயேசுவை கட்டுப்படுத்துற ஒரு கூட்டம். அமைதியாரு, கை காலை வச்சு நீங்க சும்மா இருங்க, யாரையும் தொடாதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, யாரையும் ஹீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் அவரை முடக்க நினைக்குது. இன்னொரு பக்கம் செயலிழந்து போய் ஆக்ஷனே இல்லாத ஒரு கை வேலை செய்யணுமா, வேலை செய்யக்கூடாதா? அது சண்டே, அது ஓய்வு நாள் அப்படின்னா அந்த நாள்ல அற்புதம் நடக்கக்கூடாதா? சண்டே ஆபத்துல ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா? ஓய்வு நாள்ல எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதா? மருந்துகளை சாப்பிடக்கூடாதா? இப்படி என்று பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, வேலை செய்யாத இருந்த அவனுடைய கைகளை, ரெஸ்ட்ல இருந்த அவனுடைய கைகளை, அல்லது வியாதியிலே முடக்கப்பட்ட அவனுடைய கைகளை, இன்னைக்கு கூட ஒருவேளை நீங்க சண்டே வரும் பொழுது நாம பல பிரச்சனைகளோடு கூட ஆண்டவரிடத்துல வருகிறோம். என்ன வருகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நான் சொல்ல வர விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனவே என்னால செயலாற்ற முடியல, ஐ காண்ட் ஒர்க். ஆண்டவர், சில பேர் வீட்டிலே முடங்கி கிடக்குறாங்க, எழும்ப முடியல, சோம்பேறித்தனம். ஏன்னா வாழ்க்கையை வெறுத்து போய்
நிறைய நேரம் ட்ரை பண்ணி தூங்கி 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 எழுந்து சாப்பிட்டு எழுந்து ஒரு வேலையும் செய்யாம அப்படி ஒரு கூட்டம். நிறைய நேரம் கேட்டு 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 ஆண்டவரிடத்துல பதில் வராதனால, சரி இனி நான் ட்ரை பண்ணவே போவதில்லை, நான் அப்படியே அமர்ந்து உட்காந்துடுறேன், நான் இனி ஒரு காரியத்தை நான் மூவ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் அப்படி மென்டலி டிஸ்டர்ப் ஆக போறாங்க. காரணம் என்னன்னா ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் நான் என்ன சொல்வேன்னா, ஆண்டவர் விரும்பாத ஒரு ரெஸ்ட் இது. ஆண்டவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, எந்தெந்த பகுதியிலே நீங்க செயலாற்ற முடியாமல் இருக்கிறீங்களோ, நான் அதை முடிக்க போகிறேன், சம்மரைஸ் பண்றேன். எந்தெந்த பகுதியிலே உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட முடியலையோ, செயலாற்ற முடியலையோ, அந்த பகுதியில் ஒரு வேளை ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட, அது ஓய்ந்திருக்க வேண்டிய நாளாக இருந்தாலும் கூட, என் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய அவர் சர்வ வல்லவர் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்யக்கூடாது என்று சொல்லவங்க மத்தியில உன் கை வேலை செய்யட்டும் என்று ஆண்டவர் ஒரு புரட்சிகரமான அற்புதம் செய்தார். ஆமென். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? கை வேலை செய்யும். அன்று முதல் அவனுடைய கைகள் வேலை செய்ய ஆரம்பித்தது. அவன் வாழ்க்கையே மாற்றினார் ஆண்டவர். அதன் பிறகு அவன் வாழ்க்கை எப்படி போயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நல்ல வாழ்க்கை, திருமணம், நல்ல கல்வி, நல்ல எதிர்காலம், நல்ல குடும்பம், ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அது புரட்டி போட்ட ஒரு நாள், அது ஓய்வு நாள். ஜெப ஆலயத்துல அவர் மறுபடியும் போனார். அங்கே இந்த அற்புதத்தை அவர் செய்தார். இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த காலை வேளையில என் வலது கையே போச்சுங்க. சில பேர் சொல்லுவாங்க, மை ரைட் ஹேண்டே போச்சு, நான் எல்லாம் ஒடுங்கி போச்சு, என் கை கட்டப்பட்டு இருக்கிறது, விலங்கிடப்பட்டிருக்கிறது, என்னால் ஒரு காரியம் என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியல, வியாதி, பலவீனம், கடன், நோய்கள், கணவன் அடிமைத்தனம், அப்படி போன்ற பலவிதமான காரணங்கள், காரியங்கள், வேலையின்மை, குழந்தை இல்லாத தருணம், அல்லது பிள்ளை பேரு, அல்லது திருமணமாகாத நிலை, இப்படிப்பட்ட சமயங்களில் கைகள் கட்டப்பட்டு ஒருவேளை நீங்க வீக்கா ஃபீல் பண்ணி செயலே ஆற்ற முடியாத நிலையில உங்க வாழ்க்கை இருக்கும்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் கையை நீட்டு, அது மறு கையை போல ஆயிற்று. இனி உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த எதையும் நீங்க திரும்ப அனுபவிக்க போவதில்லை. எப்படி உங்க முன்னான வாழ்க்கை, பழைய வாழ்க்கை இருந்ததோ, அப்படியே இன்று முதல் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். மறு கையை போல மாறிற்று என்று உங்களுக்கு மாற்ற விரும்புகிறார். நிறைய நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் செய்த அதிசயங்களை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, வாழ்க்கையிலே செயலிழந்து மரண தருவாயிலே, மரண விளிம்பிலே இருந்து குக்குரல் இடுகிற அநேகரும் உண்டு. ஆண்டவரை, எதுவுமே நடைமுறைக்கு வரலையே, எங்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. வியாதி ஒரு புறம் எங்களை சூழ்ந்து எங்களை ஒரு அடி கூட நடக்க விடாமல் தடுக்கிறது. நிற்க பலனில்லை என்று யோசுபா சொன்ன பொழுது நீ எழும்பி நெல் என்று சொன்னீர் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழும்பி நிற்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்கள் காரியங்களில் அற்புதங்களை செய்வீராக. செயல்பட முடியாத ஏரியாக்கள் எல்லாம் கர்த்தர் செயல்பட வைப்பீராக. எங்களுக்கு விரோதமாக எழும்பினருக்கு முன்பாக எங்களை சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே, இந்த காலை ஜெபத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. அநேகர் இதை கண்டு அநேகருக்கு ஷேர் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். ஜெபிக்க உதவி செய்யும். அற்புதங்கள் அடையாளம் நடக்க உதவி செய்யும். இன்னும் கூட கேன்சர், சரும வியாதிகள், பலவீனங்கள், இருதயத்தில் வாழ்வுகளில் அடைப்புகள், நுரையில் மூச்சு விடாமல் தடுக்கிற காரியங்கள், சிறுநீரகத்திலே அடைப்புகள், அவற்றிலிருந்து ஒரு பெரிய அற்புதம் வேண்டும். அதே போல கல்லீரல் மத்தியில் பிரச்சனை என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக.
இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து யோசேப்பை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.